இன்னைக்கு பார்த்தா ஒரு எஸ்ஐயை வெட்டிட்டு போறாங்க, அடுத்த நாள் பார்த்தா போலீஸ் ஸ்டேஷனை பூட்டிட்டு சாவி எடுத்து வெளியே போட்டு போறான். ரோட்ல போறவங்க யாரோ வந்து திறந்து எஸ்ஐ அந்த ஏட்டை காப்பாத்துறான். நீங்க நினைச்சு பாருங்க, ஒரு காவல் நிலையத்துல ராத்திரில 2 பேர் தண்ணி, அதை வேற சொல்றாங்க, போதையில வந்து 2 பேர் உள்ள வந்து அந்த அதிகாரி எல்லாம் வச்சு பூட்டிட்டு சாவி எடுத்துன்னு போயிட்டானா. அதே மாதிரி ரோட்ல போறவங்க யாரோ வந்து திறந்து விடுப்பான்னு சொல்லி காலையில திறந்து விடு. இது நடந்து பார்க்குமா? போலீஸ் ஸ்டேஷன்ல எவ்வளவு வந்து ஒயர்லெஸ் இல்லையா, இல்ல போன் இல்லையா, இல்ல அதுவும் வந்து இப்போ செல்போன் எல்லார் கையிலயும் இருக்கு. வெப்பன்ஸ் இல்லையா, இல்ல இவருங்க போதையில் படுத்துட்டு இருந்தாங்களா? இதெல்லாம் யோசிச்சு பாருங்க. ஒரு எப்பவாவது ஒரு கேட்கறது கூட இது ஒரு அசிங்கமா இல்லை? ஒரு வளர்ச்சி அடைந்த மாநிலம், இந்தியாவிலேயே விழிப்புணர்ச்சி உள்ள மாநிலம், நிர்வாக திறன் உள்ள மாநிலம், இன்னும் கேட்டா ஸ்காட்லாந்து யார்டு போலீஸுக்கு இணையான போலீஸ்ன்னு நம்ம பெருமை பேசிட்டு, போலீஸ் ஸ்டேஷன்ல ராத்திரி 2 பேர், அது கூட அவன் சுய உணர்வுல வந்து செஞ்சிருந்தான்னா கூட சரி, அவன் ஏதோ ட்ரெயின் அதுக்கான பயிற்சி எடுத்து வந்தான். போதையில வந்து செஞ்சான்னு வேற வைக்கலாம் சொல்றாங்க. பாருங்க எப்படி இருக்கு. உங்களுக்கு மக்களை போய் சந்திக்க சொல்ல என்ன விளைவுன்றது பொன்முடியை வந்து சேர்த்தவாரி அடிச்சு விரட்டி விட்டாங்க பாத்தீங்களா? இப்போ வந்து தேனி மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா கலெக்டர் நடுவில் உட்கார வச்சு பட்டிமன்றம் நடத்தினாங்க. நீ ராஸ்கல், நீ முட்டா பைய. அதுதான் திமுகவினுடைய நீ சுயரூபம். அதனாலதான் அவங்க வந்து மக்களை சந்திக்கிற தைரியம் கிடையாது. போலீஸை வச்சுட்டும் போய் மக்களை முதலமைச்சர், துணை முதலமைச்சர் போறாங்கன்னா அவங்க பெரும் போலீஸை கொண்டு போய் நிறுத்தி அவங்க ரிஹர்சல் பார்த்து அதிகாரிகள் எல்லாம் போட்டு கசக்கி பிடிஞ்சு மக்களை கூட்டு வந்து பாக்குறாங்க. அது வந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் அந்த வாய்ப்பு இல்லை. நீங்க அதனாலதான் அவங்க என்ன பண்றாங்க, கட்சிக்காரன் போனா அடிப்பாங்க, 4.5 வருஷம் எங்க போனா இப்ப ஏன் வரேன்னு கேட்பாங்க. அதனால அதிகாரிகள் என்ன பண்றாங்க, இப்ப அதுதான் உங்களோட ஸ்டாலின்.